அனைவருக்கும் வணக்கம். అందరికీ நமஸ்காரம். இது என்னோட அறிமுக விழா. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான பொண்ணு. ஏன்னா நான் இந்த ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். உங்கள் முன்னாடி ஒரு வேட்பாளராக, அதுவும் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் ஒரு வேட்பாளராக இந்த தொகுதியில் நான் போட்டியிடுறேன். என்னை சுற்றி அனைத்து வேட்பாளர்களும் இருக்காங்க. எல்லாருமே ஆண்மகன், ஒரே ஒரு பெண்ணு. அனைத்து ஆண்களையும் எதிர்த்து போராடுற உங்களுடைய ஆசீர்வாதமும் அருளும் எனக்கு கிடைக்கணும். கண்டிப்பா இந்த தொகுதிக்கு நான் நல்லது செய்வேன். ஏன்னா படிச்சவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, இது வரைக்கும் இந்த அரசாங்கம் நம்மளுக்கான சலுகைகளை இந்த தொகுதி மக்களுக்கு தரல. அதோட வேலைப்பாடுதான் நான் உங்களுக்காக வந்திருக்கேன். இது என்னோட குரல் இல்லை, உங்களோட குரல். கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு அளித்தீங்கன்னா இந்த தொகுதி எழும்பூர் தொகுதி சிறப்பான தொகுதியா நான் பண்ணி கொடுப்பேன். இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. முக்கியமா காவல்துறை, இங்க இருக்க காவல்துறை சப்போர்ட் இல்லைன்னா எங்களால இது சிறப்பா பண்ணிருக்க முடியாது. உங்களோட உழைப்புக்கும் உங்களோட ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நன்றி மேடம். நிறைய இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு கேபி பார்க்க விளையாட்டு திடல் வந்து இன்னைக்கு இருந்த விளையாட்டு திடல் இடிச்சிட்டாங்க. அப்போதைக்கு வந்த ஒரு நபர்கிட்ட நாங்கள் மனு மாரி கொடுத்தோம். சார், இந்த மாதிரி விளையாட்டு திடல் இடிச்சிட்டாங்க, இதெல்லாம் போதைப் பொருள் அதிகமாகுது, நிறைய பேர் வந்து மது அணிஞ்சிட்டு நிறைய இளம் பெண்கள் விதவை ஆகிறாங்க, அதெல்லாம் ஒரு விளையாட்டு திடலை கட்டி கொடுங்க. விளையாட்டு திடலை கட்டி கொடுத்தாங்க, ஒன்றும் நல்லா சந்தோஷம்தான். ஆனால் அந்த விளையாட்டு திடலில் என்ன இருக்குன்னா, ட்ரைனேஜ் உள்ள இருக்குது. அந்த ட்ரைனேஜ் உள்ள இருக்கும். நம்ம ஓடி விளையாடும் போது அந்த ட்ரைனேஜ் அந்த இருக்கிற அந்த பக்கத்துல மட்டும் கால் சில்பாய் கீழே விழுந்துடும். ஒருவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி, அதாவது விபத்து ஆகி அடிப்படுறதை விட அந்த விளையாட்டு திடலில் விளையாடும் போது அது கால் தடிக்கு வீழ்ந்து அடிப்படுறவங்க அதிகமாக வலி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கவுன்சிலர்கிட்ட நாங்கள் வந்து போகிறோம். ஆக்சுவலாக கவுன்சிலர்ன்றது வந்து ஒரு பெண்களை நிற்க வச்சுட்டு பின்னாடி ஆண்கள் ஓடுறாங்க. இது ஒரு விளையாட்டா போச்சு. அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், இதுமாரி விளையாட்டு திடல இதுமாரி வந்து ட்ரைனேஜ் இருக்குங்க, அந்த ட்ரைனேஜை கொஞ்சம் சீர் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அதெல்லாம் முடியாதுப்பா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. எது கஷ்டமான வேலை? உள்ளே இருக்கிற ட்ரைனேஜை அப்படியே அது வந்து அப்புறப்படுத்தி வெளி சைடில் இடத்துல வந்து கொடுத்தாலும் அந்த விளையாட்டு திட்டம் நல்லா அருமையாக இருக்கும். இதை சொன்ன வச்சுக்க இருக்கிற இந்த தற்போது இந்த மாமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட அன்பிற்குரிய திருமதி சுமதி புத்தனேசன் அவர்கள், ஆனால் அவர் சுற்றுறது இல்லை. இதில் ஒரு விளையாட்டு என்னன்னா, இதுக்கு நீங்கள் பெண்கள் தொகுதியை நீங்கள் எடுத்துடலாம். பெண்கள் தொகை எடுத்துட்டு ஆண்களே போடலாம். ஆண்களே போட்டு அவங்களே வந்து ஏன்னா அந்த பெண்கள் அந்த கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தனேசனும் சரி, அந்த சைடில் வந்து 99 வட்டத்தில் சரி, இங்கே இருக்கிற வட்டத்தில் எல்லாம் பேர் அந்த பெண்கள் பின்னால் வந்து அவங்க கணவர் தான் போறாரு. இதனால பல புகாரும் இருக்கு. தண்ணி புளியாந்தோப்பு சைடில் பார்த்தா அந்த பாப்பார் சூழல் சைட்லாம் வந்து வச்சுக்க, ஐநூறு இருக்கிற இடத்துலலாம் பார்த்தோன்னு வச்சுக்க, அவர் அந்த தண்ணியில் வந்து வீட்டில் குடிக்கிறாரோ இல்லையோ அந்த அந்த காபா தண்ணியில் தான் அதிகமாக குளிச்சுவர். அது உண்மைதாங்க, உண்மை தான் சொல்கிறேன். அதுமாதிரி திமுக வேட்பாளர் வரும்போதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மழைநீர் கால்வாயை போட்டுட்டு இங்க ஒரு பம்பை போட்டு அங்கிருந்து ஒரு பம்பை தூக்கி அண்ணாண்ட வச்ச தண்ணி வர்றதுக்கு, அதுக்கு அந்த மழைநீர் கால்வாயை தேவையில்லை. ஒரு தடவை போட்டு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்து அது பைலர் ஆகிட்டு திருப்பி இடிச்சு திருப்பி அந்த கால்வாயை போடுறாங்க. அதுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கோ அந்த பணத்தை வந்து யார் கொடுக்குறது? நம்மளோட வரி பணத்தை போட்டு அந்த வரி பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த இது. அதனால அன்பான எழும்பூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே நமது அன்பிற்குரிய திருமதி சரண்யா இம்ரான் அவர்கள் நிற்கப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரிய வேட்பாளர், அன்பான வேட்பாளர், பணிவான வேட்பாளர், பண்புக்குரிய வேட்பாளர், உங்களது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் விவசாய சின்னத்திலே வாக்களித்து பெருவான வாக்கு வித்தியாசத்திலே எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள் என்று இருவரும் கூப்பி வழங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.